யோயம் யோகஸ்த்வயா புரோக்த சாமியேன மதுசூதன. யோயம் யோகஸ்த்வயா புரோக்த சாமியேன மதுசூதன என்றால் இப்பொழுது நீ சொன்னியே மதுசூதனா என்று சொல்றார். இங்க கிருஷ்ணரே மதுசூதனன் என்ற பெயரோடு அழைக்கிறார். இப்படி மதுசூதனனாக இருக்கும் கிருஷ்ணா, நீ இப்பொழுது இந்த தியான யோகத்தை பற்றி சொன்ன, இந்த யோகத்தை பற்றி சொன்ன. இப்படி யோகமாக இருக்கும் தியான யோகத்தை எப்படியெல்லாம் பின்பற்றணும், எந்த முறையில பின்பற்றணும், எந்த மனநிலையோடு எப்படி பின்பற்றணும், எப்படி ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் நாம் உட்கார்ந்து அந்த இடம் மட்டும் தூய்மையாக இல்லாமல் நம்ம மனதும் தூய்மையாக இருந்து அந்த இறைவனை தவிர வேறு எந்த விஷயத்திலும் நம்ம மனதை செலுத்தாமல் அப்படியே மனம் தடுமாறினாலும் அதை பிடித்து இழுத்து திருப்பி இறைவனிடமே வைத்து அந்த இறைவன் அனைத்திற்குள்ளும் இருக்கிறார், அந்த இறைவனுக்குள்ளதான் அனைத்துமே இருக்கு என்று உணர்ந்து அனைத்து உயிரினங்களையும் சமமாகவே பார்த்து இப்படி தன்னுடைய துக்கமும் அந்த உயிரினங்களின் துக்கமும் வேறல்ல, அடுத்த உயிரினங்கள் துக்கப்படுத்தால் நானும் துக்கப்படணும், அந்த துக்கத்தை தீர்ப்பதற்கான வழியை கண்டுபிடிக்கணும், அடுத்த உயிரினங்கள் சந்தோஷப்பட்டால் அந்த ஆனந்தத்தை நாமும் பகிர்ந்து அதோடு சேர்ந்து கொண்டாடணும் என்று யார் நினைக்கிறாரோ இப்படி அனைத்துமே சமமாக பார்த்து அனைத்துமே இறைவனின் சொரூபமாக இருக்கு, நாமும் இறைவனும் வேறல்ல, அந்த இறைவனை தவிர இது எதுவுமே இல்லை என்று யார் உணர்றாரோ அந்த நிலைமையில இருக்கவர் தான் யோகிகள் என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொன்னார். இப்போ இவ்வளவு விஷயங்களையும் சொல்லிவிட்டு நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணனை பார்த்து சொல்றாராம், யோயம் யோகஸ்த்வயா புரோக்த சாமியேன மதுசூதன. இவ்வளவு அழகாக இந்த யோகத்தை பற்றி சொன்னாயே கிருஷ்ணா என்று சொல்றாராம் அவனோட கிருஷ்ணனை பார்த்து. அப்புறம் ஏதஸ்யாகம் ந பஷ்யாமி சஞ்சலத்வா ஸ்திதிம் ஸ்திராம். அதாவது இவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் இது எதுவுமே எனக்கு இதுல சில விஷயங்கள் எனக்கு புரியாமலே இருக்கு கிருஷ்ணா. ஏனென்றால் எனக்கு புரியாத முதல் விஷயமாக இருப்பது என்ன என்றால், மனம் என்பது சஞ்சலித்து கொண்டே இருக்கிறது, எப்பொழுதும் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மனதை கட்டுப்படுத்தினால் இந்த விஷயத்தெல்லாம் செய்யலாம் என்று சொல்றாயே கிருஷ்ணா. இப்போ இந்த விஷயத்திலேயே எனக்கு புரிய வருது கிருஷ்ணா, மனதை கட்டுப்படுத்துவதுதான் தியான யோகத்தின் முதல் படி என்று. அர்ஜுனருக்கு அந்த உண்மை புரிந்து விட்டது. ஆனால் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதுதான் அர்ஜுனன் கேள்வியாக இருக்கு. ஏனென்றால் அடுத்த ஸ்லோகத்தில் மனதை கட்டுப்படுத்துவது எவ்வளவு கடினம் என்பதற்கு ஒரு உதாரணத்தோடு சொல்றாராம் நமக்கு அர்ஜுனர். இப்ப இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ல வரும் விஷயம் என்ன என்றால், ஏதஸ்யாகம் ந பஷ்யாமி சஞ்சலத்வா ஸ்திதிம் ஸ்திராம். மனம் என்பது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கே அர்ஜுனா, மனம் என்பது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கே கிருஷ்ணா. இந்த மனதை எப்படி அடக்குவது, இந்த மனதை எப்படி சாந்தப்படுத்துவது, இப்படி மனதை சாந்தப்படுத்தி அதை இறைவனிடமே எப்படி செலுத்துறது என்று அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான். அதனால் இந்த தியான யோகத்தின் விஷயங்கள் அனைத்தையுமே கேட்டுட்டு இந்த தியான யோகத்திற்கு ஒரு பேஸாக அடித்தளமாக அடிக்கல்லாக இருப்பது சாந்தமாக இருக்கணும், மனம் அலைப்பாயாமல் இருக்கணும், மனம் நிம்மதியோடு இருக்கணும் என்பது நான் என்று கிருஷ்ணர் சொன்னார். ஆனால் மனமானது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும், கிளை விட்டு கிளை தாண்டும் ஒரு குரங்கை போன்றது. அதை அமைதிப்படுத்துவது எப்படி என்பதற்காக ஒரு உதாரணத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லி இந்த கேள்வியை கேட்கிறாராம் அர்ஜுனன்.